அதே சமயம் இன்னொரு மெம்பரும் சொல்றாரு, நம்ம மனித உரிமைக்கு அப்பாற்பட்டு இந்த குழந்தைங்க, அதாவது பிறக்காத குழந்தைங்களோட உரிமையும் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆளுங்கட்சியில பிறக்காத குழந்தைக்கு உரிமையே கிடையாதே அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. ஆனா கொரியன் லாவை பொறுத்த வரைக்கும் அபாஷனே ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி தான், சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா பிறக்காத குழந்தையா இருந்தா கூட அது ஒரு மனித உயிரா தான் பாக்குறோம். அதனாலதான் கொரியால கருத்தடை அபாஷனே ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயலா இருக்கும் போது கவர்மெண்டே இந்த மாதிரி பிறக்காத குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறது நியாயமா அப்படின்னு எதிர்கட்சியில இருந்து கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி, பிறக்காத குழந்தைக்கே இவ்வளவு உரிமை பாக்குறீங்களே, அப்ப இதுவரைக்கும் இறந்த உயிருக்கு என்ன பதில் அப்படின்னு எது கேள்வி கேக்குறாங்க. இதுக்கு எதிர்கட்சி, அவ்வளவு அக்கறை உங்களுக்கு இருந்தா நீங்க ஏன் அந்த தலைவேட்டையனை பிடிக்காம இருக்கீங்கன்னு இங்க கேள்வி கேக்குறாங்க. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பெரிய டிபேட்டா போகுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியில ஜட்ஜ் குறுக்க நிக்கிறாரு. போதும், இனிமே நம்ம ஓட்டிங்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் எடுக்கிறாங்க. ஆளுங்கட்சியில 4 ஓட்டு இருக்கு, எதிர்கட்சியில 4 ஓட்டு இருக்கு. சோ இது ஒரு டைல முடியுது. இப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாரு, நான் என்னோட ஓட்டை காஸ்ட் பண்றேன், நான் என்னோட ஓட்டை முடிவு பண்றேன் அப்படின்ட்டு. சோ அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் தீர்ப்பு அமையும், அந்த பில் பாஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. ஆனா நமக்கு அங்கே கிளிஃப் ஹேங்கர்ல நிறுத்தி வச்சுட்டு அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. இந்த சீன்ல ஒரு வீட்டை காட்டுறாரு. அதுல குடும்ப தலைவர் நினைக்கிறேன் அவர் வராரு. டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நியூஸ் எதை பத்தினா அந்த ஹெட் ஹண்டரை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் ஏன் தலையை வெட்டிடுறான் அப்படின்ற கேள்விக்கு முதல்ல விக்டிமோட ஐடென்டிபிகேஷன் கொஞ்சம் டிலே ஆகும், அது மட்டும் இல்லாம அந்த விக்டிம் கொலையாளிகளோட துணி எல்லாமே காட்டிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அவங்களோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன் நீ இந்த பிரெக்னன்சில இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க, அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அவர் இங்கிலாந்துல வளர்ந்தவர், அவருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அநேகமா நம்ம ப்ரொஃபசர் லீய பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அடுத்த சீன்ல அவர் தான் நிக்கிறாரு. அவரோட பேர் டேனியல். ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது கால் பண்ணது இவங்களுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் ஒர்க்க முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வரேன்னு இங்கதான் வந்திருக்காரு அவரு, டேனியல் லீ. ஓகே, இப்போ இவங்க கான்வர்சேஷன் மூலமா நமக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அதாவது இந்த ப்ரொஃபசர் லீ இங்க கொரியால பிறந்தவர். கொரியால பிறந்து அவங்களுக்கு பெருசா குடும்பம் இல்ல போல இருக்கு, ஆர்ஃபன் ஆயிட்டாங்க, அனாதை ஆயிட்டாங்க போல. அவங்கள இங்கிலாந்துல இருந்து ஒரு கொரியன் கப்பல்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ சின்ன வயசுல இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. அவர் இங்கிலாந்துக்கு போய் அங்கே படிச்சிருப்பாரு போல இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் மீட் பண்ணி 7 வருஷம் ஆச்சு, 7 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடுவுல ஒன்னா வளர்ந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா 7 வருஷமா இவர் கொரியா பக்கம் வரல. அதோட இல்லாம அவங்களோட கல்யாணத்துக்கும் வரல. இப்பதான் முதல் முறையா இவங்க வைஃபையே பாக்குறாரு. கொண்டு வந்த கிஃப்ட்ஸ வைஃப்க்கு கொடுத்துட்டு வீட்டை சுத்தி பாக்குறதுக்காக ப்ரொஃபஸரோ ஹஸ்பண்டோ வராங்க. இந்த அம்மா டின்னர் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க. அப்ப அவங்க வெட்டிங் போட்டோஸ பார்த்து ப்ரொஃபசர் லீ கொஞ்சம் கவலையா இருக்க மாதிரி தெரியுது. அதை காமிச்சிக்காம அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப இன்னொரு ரூம் காட்டுறாங்க. ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. அங்க நிறைய ஃபிளவர்ஸ் இருக்கு. பேசிக்கலி அவங்க ஒய்ஃப் ஒரு ஃபிளாரிஸ்ட், அதாவது பொக்கே எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆளு. அவங்களுக்காகவே